வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். உலகம் முழுக்க இது தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றைய தலைமுறை, அதாவது 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறையினர், இவர்களை பாதிக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள் என்ன? ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதற்கான தீர்வுகளை தேட முடியும். அப்படி பார்க்கிற போது 3 மிக முக்கியமான அம்சங்களை இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்கிறார்கள். அதாவது முதலாவதாக ஆங்ஸைட்டி, அதாவது குழப்பம், பதட்டம். இது எல்லா பிரச்சனைகளிலும் இது எதிரொலிக்கிறது. இந்த ஆங்ஸைட்டியையும் குழப்பத்திற்கும் காரணம் என்ன என்று பார்க்கிற போது மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்பது கல்வி அமைப்பு தரக்கூடிய ஒரு மன நெருக்கடி. இன்றைக்கு கல்வி என்பது மிகவும் சவாலான ஒன்றாக மாறியிருக்கிறது. துறை சார்ந்த நிபுணத்துவத்தை கோரக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் வந்துவிட்டன. ஒரு பெரிய காம்படிஷன், போட்டி இன்றைக்கு மதிப்பெண்கள் பெறுவதிலும் மற்ற விஷயங்களும் மாணவர்களிடம் இருக்கிறது. இதுதான் இந்த ஆங்ஸைட்டியினுடைய முதன்மையான ஒரு காரணம். இன்னொன்று சோஷியல் மீடியா ப்ரெஷர். அதாவது நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக உருவாகக்கூடிய ஐடென்டிட்டி கிரைசிஸ், இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் அல்லது அவர்களுடைய அங்கீகாரம், அடையாளம், இது எல்லாமே சோஷியல் மீடியா வழியாக இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் தங்களை எவ்வாறு முன்னிறுத்திக் கொள்வது, தங்களுக்கான ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபாலோயிங், இதை உருவாக்கி கொள்வது, இதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுவது, இது சொந்த சிந்தனை என்பதை தாண்டி அவர்களுக்குள்ளாக ஒரு புற அழுத்தம், அதாவது கண்ணுக்கு தெரியாத மனிதர்களோடு போட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் இந்த இரண்டாவது அம்சம். இந்த சமூக வலைத்தளங்கள் வழியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடி என்பது. மூன்றாவது, எதிர்காலம் குறித்த குழப்பங்கள். இன்றைக்கு இந்த எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் என்பது இளைஞர்களை வெகுவாக ஆட்கொண்டிருக்கிறது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. கடந்த 10 ஆண்டு காலம் ஒன்றிய அரசினுடைய பல்வேறு கொள்கைகளின் காரணமாக நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில்கள் என்பது கிட்டத்தட்ட மிகவும் குறைந்து போய்விட்டன. இன்னும் சொல்லப்போனால் முதலீடு தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பிற்கும் சம்பந்தமில்லை என்கிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். இதன் காரணமாக இப்போ நீங்கள் சாதாரணமான ஒரு வேலைக்கு கூட, ஒரு உதாரணமாக ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் உள்ள வேலைக்கு கூட அவர்கள் ஒரு நோட்டீஸ், ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் அதற்கு பல்லாயிரக்கணக்கானோர் விண்ணப்பிக்கக்கூடிய, அதுவும் இப்போ உதாரணமாக விமான நிலையங்களில் சரக்கு பரிமாற்றம் சார்ந்த பணிக்காக ஒரு கடைநிலை ஊழியம், அது பணி, அதற்காக கிட்டத்தட்ட 25,000 பேர் அங்கு முண்டியடித்து கொண்டிருந்த செய்தியை எல்லாம் நாம் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு எதை காட்டின? அதாவது நாம் இன்றைக்கு ஒரு இளைஞர்களிடம் ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிச்சயமின்மை அது எல்லாம் சேர்ந்து இன்று ஒரு இளைஞர்களுடைய முதன்மையான பிரச்சனைகளாக இந்த ஒரு ஆங்ஸைட்டி, சோஷியல் மீடியா ப்ரெஷர், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது மூன்றும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதை எதிர்கொள்ளாவிட்டால் இன்றைய இளைய தலைமுறை ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி செல்லும் என்பதை பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். வரும் நாட்களில் நாம் இதை பற்றி பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து, சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற, பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான்.
ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், PMP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 or 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் வந்து 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வந்து
வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக வரலாற்றில் ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 9 ஆகிய நாள்கள் மிகுந்த துயரமானவை என்று நாம் படித்திருக்கிறோம். ஆம், 2வது உலகப் போர் முடியும் தருவாயில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தான் ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த அணுகுண்டுகள் போடப்பட்டன. அமெரிக்க விமானங்கள் போட்ட அந்த அணுகுண்டுகளால் அந்த நாடு, நகரம் எல்லாம் சிதைந்தது என்பதை தாண்டி பல தலைமுறைகளுக்கு அந்த பாதிப்பு இருந்தது. இன்றைக்கு ஆகஸ்ட் 6 அது குறித்து பேசலாம் என்று கருதுகிற போது அதனை விட கொடுமையாக மிக அண்மையில் சில நாள்களுக்கு முன்னால் நம் நாட்டில், கேரளாவில், வயநாட்டில் நடந்திருக்கிற அந்த கொடூரம் நம் நெஞ்சை அழுத்துகிறது. இதுவரையில் நாம் பார்த்திருக்கிறோம், வெள்ளம் வந்திருக்கிறது, புயல் வந்திருக்கிறது, பூகம்பம் வந்திருக்கிறது. ஆனால் முதலாக மலை இடிந்து விழுவதை நாம் பார்த்ததில்லை. மலை இடிந்து விழுகும் என்று கூட நாம் நினைத்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரம் வயநாட்டிலே நேர்ந்திருக்கிறது. சட்டென்று நள்ளிரவில் மலை தகர்ந்து பாறைகள் உடைந்து கீழே அடிவாரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல பாறைகள் அடித்து கொண்டு போயிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மணலால் ஆன மிகப்பெரிய மகா சமாதிகளாக அந்த பகுதி ஆகியிருக்கிறது. எத்தனை பேர் புதைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னமும் புதைந்திருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. கவிஞர் மனுஷபுத்திரன் அதை பற்றி எழுதியிருக்கிற அந்த கவிதை படிக்கும்போதே கண்களில் நீரை வரவழைக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் வயநாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. ஒருவன் கீழே இருந்து, பூமிக்கு அடியிலே இருந்து கைபேசியிலே அழைக்கிறான். நான் இருக்கிறேன், இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறேன், இங்கே பூமிக்கு அடியில் இருக்கிறேன், இதனுடைய அந்த பேட்டரி தீரப்போகிறது, யாராவது காப்பாற்றுங்கள். எங்கிருந்து வருகிறது தொலைபேசி, எங்கே இருக்கிறான், யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, யார் ஒருவனை கண்டுபிடித்தாலும் உயிரோடு கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலை இதற்கு முன்னால் நடந்ததில்லை. ஒரு மண் சரிவு என்று படித்திருக்கிறோம், மலையின் சரிவு என்று நாம் படித்ததில்லை. ஒரு மலைக்கு கூட கூன் விழுகிற துயரம் என்று அதனை சொல்லியிருக்கிறார் மனுஷபுத்திரன். அது மட்டுமல்ல, மலை இடிந்து விழுந்தது நம் வாழ்வில், மலை இடிந்து விழுந்ததைப் போல் துயரங்கள் வந்து விழுந்தன என்பதாக அந்த காட்சிகள் இருக்கின்றன. எங்கு திரும்பினும் மணல் மேடுகள், அந்த மணல் மேடுகளுக்குள்ளே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக, கொத்து கொத்தாக மனித உடல்கள் வெளியிலே எடுக்கப்படுகின்றன என்பது இன்றைக்கும் நேராத, இதுவரையில் காணாத சோகம். இந்த நேரத்தில் கூட ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே சொன்னோம், ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்பு எந்த எச்சரிக்கையும் தரப்படவில்லை என்று கேரள அரசு சொல்லுகிறது. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்பே
எச்சரிக்கை தரப்பட்டிருந்தாலும் மலை இடிந்து விழப்போகிறது என்பதை எப்படி நம்புவது? அதற்கு என்ன நிவாரணம் செய்வது? இந்த பகுதியிலே கடலோரத்திலே சுனாமி வருகிறது என்றால் கடற்கரை ஓரத்திலே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தலாம். ஒரு மிகப்பெரிய மலை விழுகப் போகிறது என்று சொன்னால் அது எத்தனை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை எப்படி தடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கும். எனவே இன்றைக்கு வயநாடு இப்படி ஒரு புதிய துன்பத்தை சந்தித்திருக்கிறது. என்ன நமக்கு தோன்றுகிறது என்றால், இது வெறும் ஒரே ஒரு நிகழ்வா அல்லது தொடக்கமா என்பது தான். எப்படி வெள்ளம் புயலை நாம் பல நேரங்களில் எதிர்பார்க்கிறோமோ, அதுபோல இப்படி மலைகள் இடிந்து விழுகும் என்பதையும் இனி வரும் காலங்களில் இந்த மனித சமூகம் எதிர்பார்க்க வேண்டியிருக்குமோ என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கும் நேரக்கூடாது, யாருக்கும் எந்த நாட்டுக்கும் நேரக்கூடாது ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அன்றைக்கு அணுகுண்டுகள் வீசி மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயற்கையின் பேரிடர்களால் இப்படி மனித சமூகம் கொத்து கொத்தாக மாண்டு போகிற கொடுமை நடந்திருக்கிறது. இந்த வயநாடு என்பது நீண்ட நெடுநாள்களுக்கு மனித உடல்களிலிருந்தும் மனித மனங்களிலிருந்தும் விலகாத காயமாய்த்தான் நிலைக்கப் போகிறது.